Audio Jungle. Audio Jungle. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமப்படுவதாக. இதனால் தேவ சமூகத்துல கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இது சொல்லுகிறது நாம் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சிறிது நேரம் சிந்தனைக்காக வேதாகமத்தை வாசித்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்படியே வாசித்த வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி என்னோடு கூட பேசும் ஆண்டவரை என்று சொல்லி கேட்போமா? கடந்த நாட்கள் அவர் சொன்ன வாக்கு திட்டங்களும் வார்த்தைகளை நிறைவேற்றி வார்த்தையினாலே சொன்னதை செயல்களினால நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. அந்த நல்ல துதிப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. மாறிடாயம்மா நேசரு மாறதவர் நாளுமே கல்வாரி சீலும் காணுதேயும்மா கல்வாரி சீலுவை நீதிலே காணுதேயும்மா அன்பீதே. இயேசுவின் மகா அன்பீதே அதினாலோ அறியலாகுமோ இதற்கிணை ஏது பேரில்லையே இணை ஏது பேரில்லையே இதற்கிணை ஏது வேறில்லையே இணை ஏது வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பை பாரில் உன்னை தேடி வந்தாரே ஈசன். எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி சப்தமாய் கைகளை கொண்டு வந்த எல்லாரும் கைகளை தட்டுக்க பார்க்கலாமே. இருக்கையிலே அன்பை பாரில் உன்னை தேடி வந்தாரே ஈசன் என்று நீ தள்ளாமலே ஈசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா ஆகுமோ இதற்கிணை ஏதுவே இல்லையே இணை ஏதுவே இல்லையே இதற்கிணை ஏதும் இணை ஏது வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினு தமுள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினு தமுள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலோ அறியலாகுமோ இது வேறில்லையே இணை ஏது வேறில்லையே இதற்கிணை ஏது இணை ஏது வேறில்லையே. பயமாதை நீக்கிடுமே யாவும் பாரிலே சாகித்திடுமே அது விசுவாச நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே பயமாதை நீக்கிடுமே யாவும் பாரிலே சாகித்திடுமே
அது விசுவாசனா விடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இயேசுவின் மகா ஓ அதினாழம் அறியலாகுவோ, இதற்கிணை எதுவேறில்லையே, இணை எதுவேறில்லையே, இதற்கிணை எதுவேறில்லையே, இணை எதுவேறில்லை. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு கைகளை தட்டி ஆண்டவருடைய ஸ்தோத்திரிப்போம். எல்லா வாய்களும் திறந்த இயேசுவின் நாமத்தினால விட கரம் இறங்குவதாக. அவட விடுவிக்கிற கரம் இந்த கூடாரத்து நடுவுல இப்பொழுது வெளிப்பட்டபடியாய் ஜெபிக்கிற தகப்பனே, எல்லா பிள்ளைகளை பரிசுத்த ஆவியான தாமே ஆளுகை செய்வீராக. எல்லா சோர்வின் ஆவிகள், தூக்க மயக்கத்தின் ஆவிகள், கனநித்திரையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் வெளிப்படுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்பட்டு தகப்பனே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை உற்சாகத்தின் ஆவினால கத்து நிரப்பீராக. மாம்ச பலவீனங்களை கத்தர் மாற்றி கத்தர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, நிரப்புகப்பா, நிரப்புகப்பா, நிரப்புக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மக்கா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது என்றும் ஓய்வு நாள் உமக்குரியதும் என்று சொல்லப்பட்ட வேத பிரமாணத்தின்படி இந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணி உடைய சமூகத்துல கடந்து வந்து இவ்வளவு தூரமாய் பாடி ஆராதித்து உடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கும்படியாக உடைய பாதபடியில கத்தர் வைத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர. இந்த பகல்வேளை உடைய பிரசனம் இந்த இடத்துல அபரிதமாக வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வானமனது சிங்காசனம் பூமியின் அது பாதபடி என்று சொன்ன தேவன், நம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை கத்தர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர்களுடைய ஆத்துமக்கள் பிழைக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தையும் தெய்வீக விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய வார்த்தை இறங்கி வந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட போது நீதியாளுடைய இறக்கத்தை திறக்கப்பட்டது போல எங்களுடைய இருதயங்கள் இந்த பகல்வேளை திறக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பரலோக சப்தத்தை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து ஆண்டவரை மக்கள் வாழும்படியாக அவருடைய ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ளும்படியாக அந்த உன்னதத்திற்குரிய நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்ள என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சற்று பாதத்தில் அமர்ந்திருக்கிறவையா, பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல ஆவியான தாமே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேச அடிமரத்து நீங்க வெளிப்படுங்கப்பா, நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்க, நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசித்த வேத வசனத்தை மறுபடியும் வாசி கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அருமையான ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்டோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம பிடிக்கிற உறுதி வந்தா இவன் நம்ம சொல்லுகிறது விடாமல் பற்றி கொள்ளுகிற உறுதி அன்று. அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு தேவ பிள்ளை உறுதியாக பற்றி கொள்ளும் போது பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எந்தெந்த பகுதியில் ஆண்டவரை நம்ம விடாமல் பற்றி கொள்ளுகிறோமோ, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, உடும்ப பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிடிச்சிருக்குமா உறுதியாக, எவ்வளவு பிடிச்சாலும் அது அப்படியே பற்றி பிடித்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறதா ஆண்டவரை நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த
இந்த பகல்வேளை தேவ பிள்ளை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு கூட, ஒவ்வொரு சூழ்நிலையோடு கூட, ஒவ்வொரு பிரச்சனையோடு கூட, ஒவ்வொரு நெருக்கத்தோடு கூட நின்று கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கை எப்படி விடுவிக்கப்படும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் ஒன்று. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமானால் நம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை விடாமல் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஆண்டவரை பிடிச்சிட்டேன், உறுதியாக பிடித்து இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை விடாமல் உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர். அல்லேலூயா. நம்முடைய மனது ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தா தெரியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டோமா? நமக்கு எல்லாருக்கும் ஆசைதான், நாம் பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும், நான் பெரிய உயர்வை பெற்றுக் கொள்ளணும். இந்த வருஷம் கர்த்தர் சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிலத்தை கொழுப்பதை உண்டது போல என் ஆத்தும திருப்தி ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை தனிப்பட்ட விதங்களில் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொன்னாரோ அது உறுதியாக பிடிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பிடிக்கணும், ஆண்டவரை உறுதியாக பிடிக்கணும். இன்னைக்கு நம்ம அநேக இடத்துல நான் தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, என் வாழ்க்கை ஃபெயிலியரா இருக்குது, என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்குது, துக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி நாள் வரைக்கும் நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம்னா, எங்க நம்முடைய வாழ்க்கை ஒரு மிஸ்டேக்குள்ளாய் ஆண்டவரை பிடிக்கிறவனை பிடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக பிடிக்க பிடிக்க நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா. அவரை பிடிக்கிறவங்க ஒருபோதும் வழுவி போவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்கார். அப்படின்னா ஆண்டவரை உறுதியாக பிடிக்கும் போது அவர் நம்மை தள்ளாட விடுவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. யாரெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் உறுதியா பிடிச்சாங்களோ அத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எதற்காக பிடிச்சாங்களோ அதெல்லாம் அனுபவிச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவரை உறுதியாக பிடிப்போமானால் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சோமானால் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். விடாமல் ஆண்டவரை உறுதியாக பிடிக்கணும். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேகர் துரத்தி துரத்தி விடாம பிடிச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எப்படி பிடிக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பிடிக்கிறோம்னா, ஒரு நாள் பிடிப்போம், ரெண்டாவது நாள் நம்முடைய விசுவாசம் எங்க போகுதுன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒரு நாள் பயங்கரமா ஜெபிப்போம், அன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தா நமக்கே தோணும். அல்லேலூயா. அடுத்த நாள் இந்த ஜெபம் எங்க போகுதுன்னே தெரியாது. ஒரு நாள் தீர்மானம் பண்ணுவோம், இன்னைக்கு நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல தேவ சமூகத்தில் உட்காரணும், வேதம் வாசிப்போம். அடுத்த நாள் இந்த உறுதி எங்க போகுதுன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் வரும், அதுக்கப்புறம் அந்த உறுதி எங்க போகுதுன்னே தெரியாது. அநேகர் எடுக்கிற தீர்மானங்கள்ல உறுதி காத்து கொள்ளாதவன தீர்மானத்தை எல்லா நாட்களும் அப்படி வழி போயிட்டே இருக்குது. பக்தன் பாடினார், தீர்மானங்கள் தோற்க தீர்மானங்களை தோற்கவனும் காத்துக்கொள்ள உதவும். இந்த வருஷத்துல ஜனவரியில எத்தனை தீர்மானம் எடுத்தோம் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனா தீர்மானத்தை நம்ம எடுத்து அதை உறுதியாக பிடித்துக் கொள்ளாமல் வழி விலகி போவோமானால் அவனுடைய ஆசீர்வாதம் நம்ம இழந்துருவோம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு தீர்மானங்களும் வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உறுதியாய் சொல்லுகிறது, உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. அதே சொல்லுங்க, சிஸ்டர் இந்த நன்மை கிடைச்சோம் நான் என்ன வேணாலும் செஞ்சிருவேன். ஆமென். ஆனா அதோட முடிஞ்சிரும். அல்லேலூயா. சிஸ்டர் இது வந்துச்சுன்னா நான் ஒழுங்கா சபைக்கு வந்துருவேன், முடிஞ்சிரும். நிறைய சொல்லுவாங்க, தந்தாருன்னா ஒரு நாள் விடாம செய்யணும்னு நினைச்சிருக்கிற முடிஞ்சிருது. எல்லா உறுதிகளும் வார்த்தையினாலே சொல்லுகிறோமே தவிர நம்முடைய செயல்களினால உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வார்த்தையினால சொன்னதை செயல்களினால நிறைவேற்றுகிறவர். சகோதரி சொன்னாங்க சாட்சி, ஆண்டவர் சொன்னார், சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். வார்த்தையினாலே சொன்னதை வார்த்தையோடு முடித்து விடுகிறவர் அல்ல, வார்த்தையின் உறுதி அல்ல, செய்து கொடுக்கிற ஒரு உறுதி. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையினுடைய உறுதி நம்ம பிடித்துக் கொள்ள போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை விடாம பற்றி கொண்டாங்களோ அத்தனை பேரோட கூட கர்த்தர் கூட வந்தார். எத்தனை பேர் எனக்கு நம்புறீங்க, என்னோடு கூட ஆண்டவர் வர வேண்டும், என்னோடு கூட ஆண்டவர் வர வேண்டும்? எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, என் கூட ஆண்டவர் வரணும்? அல்லேலூயா. அப்போ வரணும்னா
இந்த இடத்துல இருந்து போக முன்னாடி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ளுவேன், என்ன வந்தாலும் சரி. அல்லேலூயா. வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, வேற எந்த காரியம் ஆயிருந்தாலும் சரி, என் ஆண்டவரை நான் விடாமல் பற்றி கொள்ளுவேன். அல்லேலூயா. என் ஆண்டவரோடு கூட நடப்பேன், அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை விடாமல் பிடிக்கிறீங்களோ, விடாமல் பிடிக்கிற அத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போக போகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உம்மை பற்றி மன உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. அது கையினால பிடிக்கிற உறுதி அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய மனதின் உறுதி, இருதயத்தின் உறுதி. அல்லேலூயா. நீர் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு போதும். வேதத்துல வாசிக்கும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பகுதி தான் அப்போஸ்தலன் பவுலை குறித்து நமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டினியோ, வியாகுலமோ எது வந்தாலும், நிர்வாணமா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, ஏறத காரியம் நெருக்கி வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை வச்சு பிரிக்க முடியாது. ஏன் பிரிக்க முடியாது என்று சொன்னார் தெரியுமா? அவருக்குள்ள ஆண்டவரை பிடித்த ஒரு உறுதி இருந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன் என்றா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை போக ஆயத்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் விசுவாசத்துக்குள்ளாக பயங்கரமான உறுதி உள்ளவங்க. நம்மள போல விசுவாசம் வேற யாருக்கு இருக்காது, வேற இருக்கான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ தன்னுடைய ஜனத்தை பார்க்கும் போது ஒரு உறுதியை பார்க்கிறார். தேவ ஜனத்துடைய ஆராதனுடைய உறுதியை பார்க்கிறார், அபிஷேகத்தினுடைய உறுதியை பார்க்கிறார், ஜபத்தினுடைய உறுதியை பார்க்கிறார், தேவனுடைய பேசுவதில் உறுதியை பார்க்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்ம என்ன நிலைமைக்குள்ளா இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியாதபடி இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றலாம், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எல்லாம் நமக்கு தெரியும். மூலிகை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய உறுதி எப்படி இருந்து கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு உறுதி ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் அந்த மனிதனை தன் ஒருபோது கைவிட்டுகிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல சுட்டி காண்பிக்க விரும்புகிற கட 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 அப்படின்னு சுட்டி காண்பித்து ஆராதித்தே கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒன்று, விடாமல் பற்றி கொண்ட எலிசா. அல்லேலூயா. எலிசா விடாமல் பற்றி கொண்டான். அதனால என்ன கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், ஆவியின் வரங்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது அது வேத போதி முழுவதுமாக நமக்கு தெரியும். வாசிக்க வேண்டாம், சுட்டி காண்பிக்க மட்டும் விரும்புகிறேன். விடாமல் பற்றி கொண்ட எலிசா. அல்லேலூயா. எலியா எலிசாவை நோக்கி சொல்லுகிறார். நமக்கு தெரியும், எலியாவுடைய சிஷ்யன் தான் யாரு? எலிசா. அல்லேலூயா. அப்போ இந்த எலிசாவுக்கு ஒரு ஆசை, இவர் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுக்கப்பட்ட போது இவரை நான் பார்க்கணும், இவர் எடுக்கப்பட்ட போது இவருக்குள்ளா இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். ஏன்னா எலிசாவுக்கு தெரியும், எலியா கர்மேல் பர்வதத்துல செஞ்ச அற்புதங்கள், அநேக காரியங்களை இந்த எலிசா பார்த்த நிமித்தமாய் இவருக்குள்ளா இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேணும். அல்லேலூயா. அந்த ஆவியின் வரத்திற்காக ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சிஷ்யன் என்ன செய்யறான்னா, எலியாவை பின்பற்றி கடந்து போகிறான். எலியா எங்க போனாலும் எலிசாவை பின்பற்றி போகிறதை பார்க்கிறோம். இப்ப எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சுது, இவன் நம்ம விடுகிறது இல்லை. ஒரு வாட்டி எலியா சொல்லுகிறார், எலிசாவை பார்த்து, எனக்கு பெத்தேலுக்கு மட்டும் போகணும், அல்லேலூயா, நான் பெத்தேல் மட்டும் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எலிசா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உம்முடைய ஜீவனை என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீர் போகிற இடத்துல நானும் வருவேன். அல்லேலூயா. உமனா ஏன் நான் பெத்தேலுக்கு போகும்போது அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னா அவர் எனக்கு பார்க்க முடியாது. எனக்கு ரெட்டிப்பான வர வேணும்னா அவர் காடுல போனாலும் சரி, முட்களுக்குள்ளாய் போனாலும் சரி, பள்ளத்தாக்குல போனாலும் சரி, எதற்குள்ளாக போனாலும் நான் அவரை விடுகிறது இல்லை.
அல்லேலூயா. ஆவியின் வரம் நமக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குமோ, நிச்சயமாக சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை, தேவனால அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளை இப்பிரபஞ்சத்திற்குரிய காரியத்தை குறித்து துக்கப்படாதபடி அவரை நோக்கி ஆராதிக்கும் போதா, அவருக்காக வாஞ்சித்து ஓடும் போதா, தேவ பிள்ளை நீ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்க வேண்டிய தேவை இல்லை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது உனக்கு வேண்டிய சகல உலக பிரகாரமான நன்மைகளையும் அவர் உனக்கு ரெட்டிப்பாக கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எலியா சொல்லுகிறார், நான் பெத்தேல்ல போறேன். அவன் சொல்ற பெத்தேல்ல போனாலும் வருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் தாண்டி அதுக்கப்புறம் சொல்லுகிறார், எலியா எலிசாவை பார்த்து நான் எரிகோ மட்டும் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்லுகிறான், நீர் எரிகோ மட்டும் போனாலும் உம்முடைய ஜீவனை என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உம்மோடு கூட நானும் வருவேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது அங்க இருக்கிற எரிகோவுல தீர்க்கதரிசி சொல்றாங்க, உனக்கு தலைமையா இருக்கிற எலியா எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொல்லுகிறார், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க என்று சொல்லியா தட்டுகிறார். ஏன் தெரியுமா? என்னுடைய எலியாவை நான் பின்பற்றி போகிறேன்னா எனக்கு ரெட்டிப்பான வர வேண்டும் என்பதை ஓடிச்சே இருக்கிறேன், பின்தொடர்ந்து போகிறது எனக்கு தெரியும் என்கிற நிச்சயத்தோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுகிறார் எலியா, நான் யோர்தான் மட்டும் போயிட்டு வருகிறேன். அல்லேலூயா. இப்போது சொல்லுகிறார், நீர் யோர்தான் மட்டும் போனாலும் சொல்லுகிறேன், நான் உம்மை விடுகிறது இல்லை, உம்மாடு கூட நான் வருவேன். நீர் எங்க கடந்து போகிறீரோ அங்கே நான் உம்மை விடாமல் பற்றி கொள்வேன். தேவ பிள்ளையே, யோர்தான், எரிகோ இந்த காரியங்களை நம்ம தியானித்து கடந்து போகும்போது ஒவ்வொரு தேசத்தை குறித்து ஒவ்வொரு காரியமாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறதா. ஆனா எந்த இடத்துக்குள்ள போனாலும் சரி, அதன் ஆரம்பத்தில் சொன்னேன், பள்ளத்தாக்கான இருந்தாலும் சரி, மலைகளா இருந்தாலும் சரி, முட்களா இருந்தாலும் சரி, நீர் எங்கே போவீரோ அங்கே நான் பின்பற்றி வருவேன். ஏன்னா உமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாகம் என்ன? ஆவிக்குரிய தாகம் என்ன? தேவ பிள்ளை ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற பலன் ரெட்டிப்பாக வேண்டும். நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்ன தெரியுமா? 7 நாள் கூட்டம் அபிஷேகம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, பலன் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, கை தட்டுறது தெரியாது, 24 நாள் நம்மளை பிடிக்கவே முடியாது. எல்லாம் முடிஞ்சு பார்த்தா நமக்கு கை தட்டு எங்க போச்சு, அபிஷேகம் எங்க போச்சு, ஆராதனை எங்க போச்சுன்னா தெரியாது. இருக்கிறீங்கல்ல, மயில் குட்டி மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு தோணுது, 7 நாள் மட்டும்தான் ஆவியானவர் வருவாரா? 20 நாள் மட்டும்தான் ஆவியானவர் வாசம் பண்ணுவாரா? எல்லா நாளும் கர்த்தர் நம்மோடு கூட உறவாடுகிற தெய்வம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் போது அணையாததா இருக்கும். தேவன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒருபோதும் அணைந்து போகிறது இல்லை, அது ஒவ்வொரு நாள் பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதை 7 நாள் உபவாசம் இல்ல, நம்ம தான் வாய் வயிறு கட்டிட்டு இருக்கிறோம். 7 நாள் உட்கார்ந்து விடாம பிடிச்சிருவோம். அன்னைக்கு நமக்கு வைராக்கியம் பயங்கரமா இருக்கும், ஜெப வைராக்கியமா இருக்கும், எல்லாம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 நாள் முடிச்சு 7வது நாள் மட்டன் பிரியாணியோட நமக்கு அபிஷேகம் க்ளோஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட எல்லாம் க்ளோஸ். அபிஷேகம் போச்சு, ஆராதனை போச்சு, வைராக்கியம் போச்சு, ஜெபம் போச்சு. அல்லேலூயா. கெடுக்கிறது அத்தனை நாங்க தான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விடாமல் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். வாழ்வோ சாவோ உம்மை விடாமல் நான் பற்றி கொள்வேன். நிறைய வார்த்தைகளை நம்ம பல மெசேஜ் இங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளை ஆண்டவர் வைராக்கியத்தோடு சொல்லுகிறார், ஆசீர்வாதம் இல்லையே, நன்மை இல்லையேன்னு ஒரு நாளைக்கு அது முறுமுறுக்காத. ஏன்னா நீ பிடிக்கிறத ஆண்டவரை விடாம பிடிக்கணும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை எப்போது தொடணும்னு நினைச்சாலோ, எப்போது தொடணும்னு விரும்பினாலோ, அப்போதை அவரை பின்தொடர்ந்து போய் தொட்டுச்சு வந்தா. அல்லேலூயா. ஏன்னா இனி விட்டால் எனக்கு வழி இல்லை, இனி விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை. அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறது வரைக்கும் அவரை விடாமல் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த பகல் வேளை தேவ ஜனமே, தேவனை நிரப்புகிறது வரைக்கும், ஆசீர்வதிக்கிறது வரைக்கும் நீ ஆண்டவரை விடாம பற்றிட்டே தான் இருக்கணும்.
சிலர் ஆண்டவரை பிடிச்ச உடனே ஆண்டவர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. சிலர் ஆண்டவர் அப்படி ஆண்டுகிட்ட போவாங்க, ஜெபிப்பாங்க, அழுவாங்க, உடனே ஆண்டவர் கொடுத்துருவாரு. சிலரை பாத்தீங்கன்னா மாச கணக்குல கொடுக்கவே மாட்டாரு. சிலரை பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. இன்னும் நீ பிடிக்கணும். அவன் அப்படி வருஷ கணக்கா ஜெபித்து கிடைக்காம இருக்குன்னா நீங்க பாக்கியவான்கள். ஆமே சொல்லுங்கள, ஆமே சொல்லுங்கள. விடாமல் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம். அல்லேலூயா. அநேகர் விடாம அநேக காரியத்தை பற்றி பிடிக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்ப வரவில்லை. அல்லேலூயா. எது நம்ம பற்றி பிடிக்கணும்? ஆவியின் வரம். ரெட்டிப்பாக பற்றி பிடிக்க வேண்டும். உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு வேண்டும். அதனால நீர் யோர்தானுக்கு போனாலும், பெத்தேலுக்கு போனாலும், எரிகோக்கு போனாலும் உண்மை பின்தொடர்ந்து வருவேன். அதான் எலியா அவனுடைய சிஷ்யனாகி எலிசாவுடைய மகா பெரிதான குறிக்கோளா இருந்தது. நான் நம்மை விடுகிறது இல்லை. அல்லேலூயா. நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் பார்க்கணும், உம்மிடத்தில் உள்ள கிருபை எனக்கு இரட்டிப்பாக வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இத்தனை பேர் நம்ம ஆராதிக்கிறோம், நமக்கு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் ஊழியம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஒரு பிள்ளைங்க அல்லேலூயா, நாங்களும் ஊழியக்காரனா மாறணும், நாங்கள் உங்களை போல பிரசங்கம் பண்ணணும், நாங்கள் உங்களை போல பாடணும். எத்தனை பெற்றோர், எத்தனை பிள்ளைகள் அதை வாஞ்சிக்கிறாங்கன்னு கேட்டா நம்ம சபையில ஒண்ணு கூட இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா பேரண்ட்ஸ் சொல்லுகிறது, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல எக்ஸாம் எழுதணும், நல்ல பாஸ் ஆகணும், அவன் வெளிநாட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும் சொல்லுகிற தவிர அவனுக்குள்ள கத்திரி அபிஷேகம் இருக்கணும். சபையில ஒரு ஊழியக்காரனை நிறுத்தணும், கத்திரி வேலையை செய்யணும். நம்ம ஒருத்தர் கூட அதை பிடிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, உலகத்தோட ஓட்டம், பணத்தோட ஓட்டம், பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி அநேக வேதனையால தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. தப்புல படிங்க. அல்லேலூயா. படிங்க, பிரச்சனை இல்லை. அதோடு கூட கர்த்தருடைய வேலையை செய்யலாமே. அல்லேலூயா. அதோடு கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. நான் கொஞ்ச வருஷமாவே சீனியருக்கு என்னன்னா டீச்சரா இருக்கிறேன். அல்லேலூயா. சீனியர்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு விதம் ஆடி பாடி ஒரு அசம்பிளி மட்டும் தனிமையா நடத்துவாங்க. அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், இந்த வருஷத்தோட நான் சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வேலையை ராஜனியமா பண்ணுகிறேன். அல்லேலூயா. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க ராஜனியமா பண்ணினா நாங்களும் ராஜனியமா. அல்லேலூயா. அப்ப ஸ்டூடெண்ட் இல்லாம டீச்சரும் இல்லை, டீச்சர் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டும் இல்லை அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், நீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வரணும். அல்லேலூயா. வரணும். ஒருத்தர் சொன்னா நான் நல்லா பாடலாம். அல்லேலூயா. பாக்கி எங்க போச்சு? ஆராதிக்கணும், ஆராதனை நடத்தணும். ஏன் எழுப்ப முடியவில்லை? அல்லேலூயா. தேவ பிள்ளை ஆண்டவர் மேல நமக்கு வாழ்ச்சை இல்லை. எப்போது உலக கவலை, உலகத்தின் பாடுகள், படிக்கணும், வேலை பார்க்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட். இதை யாரையா செய்வா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு உலகத்தின் பார்வை, உலகத்தின் தொலைநோக்கை தவிர வேறொன்றும் இல்லாதபடி இருக்கிறோம். நீ ஆண்டவரை விடாம இதை பிடிச்சேன்னா உனக்கு வேண்டியதை விடாம அவர் கொடுப்பார். கையை தட்டி ஒரு ராமே சொல்லுங்கள. அல்லேலூயா. 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 சீக்கிரமா நம்ம சர்ச்சில் வாலிப பிள்ளைகள் ஆராதனை நடத்த போறாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா ஆண்டவரை பிடிக்கணும். அல்லேலூயா. எலிசாவுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததா? எலியா செஞ்ச அற்புதங்களை, எலியா செஞ்ச அடையாளங்களை நான் இவங்க செய்யணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஃப்ரீடா மறைஞ்ச 10 ஃப்ரீடாக்கள் இந்த சபையில் எழுபடக்கத்தின் வார்த்தைகளை சொல்லபடியாக அருமையான ஒரு பக்தன் இவனமாய் சொன்னான், ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கும் போது 1000 மூட்டை பூச்சிகள் வெளியே வருகிறது போல ஒரு தேவ ஜனத்தை தொட்டு போது, ஒரு தேவனுடைய பிள்ளையை தொட்டு போது 1000 பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு வேறு பெற்று எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. 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 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்முடைய விடாபிடி எல்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மளை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நம்ம பின்ன ஆண்டவருடைய ஊழியக்காரரை சொல்லணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு சிலருடைய கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா, சிலரை பாத்தீங்கன்னா ஆண்டவரை எப்படி விடாம பற்றி கொள்ளுவாங்க தெரியுமா? எங்க இருந்தாலும் பணம் வருவனுள்ள ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு தந்தையாக நான் ஊழியக்காரர்களுக்கு போன் பண்ணுவாங்க, இங்க வருவாங்க, ஜெபிப்பாங்க, உபாசம் இருப்பாங்க, பணத்திற்கு
சுயத்திற்காக ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு கூட்டம் நீங்க இல்ல அங்க. அல்லேலூயா. உங்களை சொல்ல முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென், தான் செய்கிற வேலை நல்லா இருக்கணும், அது நன்மையா இருக்கணும் என்பதற்காக விடாம பற்றி கொள்ளுவாங்க. அல்லேலூயா. சிலரை பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய பலன், அல்லேலூயா, தன்னுடைய காரியம் மட்டும் நிறைவேறுகிறது வரைக்கும் விடாம பற்றி கொள்ளுவாங்க. நமக்கு தெரியும் அப்படி பற்றி கொண்டவங்க எல்லாரையும். அல்லேலூயா. நிறைய பாத்தீங்கன்னா பிசாசு எல்லாம் பிடிச்சு ஆடி பாடி இங்க வருவாங்க, எல்லாம் விடுதலை கிடைச்ச உடனே எஸ்கேப் ஆயிரும். அல்லேலூயா. அப்படின்னா தன்னுடைய காரியம் நிறைவேறது மட்டும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறது, ஊழியக்காரர்களை பிடித்துக் கொள்ளுகிறதா? அல்லேலூயா. சுயத்திற்காக மட்டும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறதா? அல்லேலூயா. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, பிரச்சனை வந்தா மட்டும் இந்த ஆண்டவரை பிடிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியுதுக்கு வலது கொடுத்துட்டு இருந்தாதான் இது ஒழுங்கா இருக்கும். அல்லேலூயா. சிலரை பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருந்த ஆண்டவரை விடவே விடாத, நல்லவர் வல்லவர் பாட்டன்ன ஊத்தன்ன. அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுகிறேன், சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, ஆமா, தேவப்பிள்ளை பலன் இருக்கோ இல்லையோ, வருமானம் வருதோ இல்லையோ, எது இருக்குதோ இல்லையோ, ஆனா தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி உங்களை பிடித்துக் கொள்ளுவேன். எத்தனை பேர் எனக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம மூல செல்லல என்ன திறக்கணும். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் ஒரு குறுகிய மனப்பான்மை. அல்லேலூயா. ஆண்டவரை சுயத்திற்காக மட்டும் யூஸ் பண்றதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு இந்த ஆத்ம நேசரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். ஆமே சொல்லுங்க. தந்தாலும் சரி பற்றி கொள்வேன். அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல ஒரு கையில பிடிங்க பார்க்கலாம். எல்லாரும் பிடிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் பிடிச்சீங்கல்ல? ஆண்டவர் தந்தாலும் அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். ஆண்டவர் தந்தாலும் தராவிட்டாலும் உறுதியாய் அவரை பிடிங்க. அல்லேலூயா. அவர் தந்தாலும் தராவிட்டாலும் அவரை தான் உறுதியா பிடிக்கணும். அல்லேலூயா. நீங்க உடன்படிக்கையும் பண்ணுனீங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள. அல்லேலூயா. தேவ ஜனமே, எலியா பிடித்தான், எலிசா பிடித்து கொண்டான். எலியா அவரிடத்தில் ஆவின் வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். வாழ்க்கையில் நான் சொல்லி இருக்கிறேன், தேவ சமூகத்தில் எனக்கு வேணும். ஆவின் வரத்திற்காக விழுந்து கிடந்த அழுத நாட்கள் எத்தனையோ, எத்தனை நாட்கள் கண்ணீர் வேதனை உபவாசம் தேவன் இரட்டிப்பாய் கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாஞ்சை இருக்கணும். நம்ம என்னைக்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. நாம் என்னைக்கும் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக எழும்பணும். ஒவ்வொருவரும் அபிஷேகத்துல பலப்படணும். ஒவ்வொரு கிருபை வரங்களால் நிரப்பப்படணும். உங்களுக்குள்ளாய் கிருபைகள் வரங்கள் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம், வார்த்தையை கேட்டோம், கை கட்டிட்டு போனோம் என்பது அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் அனுதினம் வளர வேண்டும். ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வர வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல தாகமுள்ளவராய் இருந்தான். இன்றைக்கு தேவ பிள்ளை, நீ ஆண்டவரை உறுதியாக பிடிக்கும் போதுதான் உறுதியான நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம பிடிக்கிறத பிடிக்க மாட்டோம், ஆனா ஆண்டவர் மட்டும் தரணும் என்பதுல உறுதியா இருந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு நாளும் ஒரு நன்மை பெற முடியாது. கோபப்படுறீங்க, கண்ணை உருட்டுறீங்க, பரவாயில்ல, அடுத்த வாரம் நான் தான் பிரசங்கம். அல்லேலூயா. 2-3 வாரத்துக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உறுதியாய் பிடிக்கணும் ஆண்டவரை. நீர் போதும். கர்த்தராகிய யெகோவா நம்முடைய நித்திய கன்மலையாய் இருக்கும் போது, அவரை பின்தொடர்ந்து பிடிக்கும் போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரக்கத்தை செய்கிறவராய் இருக்கிறார். உறுதியான மனம் வேணும். வேதம் சொல்லுகிறத, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையில தான் ஒரு சகோதரி பிசாசினால் பாதிக்கப்பட்டு இங்க கொண்டு வந்தாங்க. பாதிக்கப்பட்டு அது சகோதரிக்காக போராடி போராடி படிச்ச ஒரு சகோதரி, வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரி, சகோதரிக்காய் அவ்வளவு தூரம் போராடி தேவ சமூகத்துல ஜெபித்த, உங்க வீட்டுக்குள்ளாக வேண்டான்னு சொல்லி எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஜெபித்து கர்த்தர் விடுதலை கொடுத்த போது நான் சொன்னேன், இனிமேல் இந்த போராட்டத்தை சகோதரி ஆட்கொள்வதில்லை, இவளை நீங்க வீட்டுல ஏற்றி கொள்ளுங்க. நான் உங்க வீட்டுல பேசி சேர்த்து வச்சு
எல்லா ஆசீர்வாதம் கண்ட உடனே அந்த சகோதரி இவ்வளமாய் சொன்னாங்க, இனி நான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு எல்லாம் உங்க சபைக்கு வர முடியாது. ஏன்னே அல்லேலூயா. எப்படி இருக்கும் அந்த உறுதி? தனக்கு சுகம் கிடைக்கிறது வரைக்கும் இருந்துச்சு. அந்த உறுதியும் அந்த சந்தோஷம் ஊழியக்காரன் மேல தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறது வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி அடியோட தேவ சமூகத்தை விட்டு தனக்கு மனம் போன போக்கில, இஷ்டமான போக்கில, ஏன்னா இங்க வந்தா கைதட்டணும், வேற போனா கைதட்டாண்டா, அல்லேலூயா, புரிஞ்சிருக்கும், அல்லேலூயா, போக ஆரம்பிச்சாங்க, அல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட 1 மாதமாக திரும்ப இங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க, 3 வருஷத்துக்கு பிறகு. என்னான்னு விசாரித்த போது அடுத்த அடி, அல்லேலூயா. இப்போ அடுத்த உறுதி என்ன தெரியுமா? அந்த காரியம் நடக்கும்படி உறுதி. ராமே சொல்லுங்க, லைவ்ல டெய்லி என்னோட மெசேஜை பார்ப்பாங்க, அதனாலதான் அப்படி அப்படி ஷார்ட்டா கட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், இல்லையா. லைவ் இல்லைன்னா மைக் எடுத்துட்டு ஓப்பனா யாருன்னு எல்லாமே சொல்லி இருப்பேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, இல்லையா. அப்போ அடுத்து தேவனோட பிரச்சனை கொடுத்த உடனே அடுத்து திரும்ப தேடி வந்து அடுத்த உறுதி, இல்லையா. நான் இதுவரைக்கும் மௌனமா தான் இருக்கிறேன், அல்லேலூயா. தேவ சின்னமே, ஏன் தேவன் செய்யும் போது உறுதி, செய்யாதிருக்கும் போது ஒரு உறுதி. வேதம் சொல்லுகிறது, எதுவா இருந்தாலும் ஆண்டவரை உறுதியாக பிடிக்கணும். நம்ம சேர நேரத்தில் ஆண்டவரை பிடிப்போம், பிரச்சனை நேரத்துல பிடிப்போம். பிரச்சனை தீராத பட்சத்துல நமக்கு உறுதி எப்படி இருக்கும்? இவ்வளவு தூரம் கேட்டனே, செபித்தனே, இவ்வளவு தூரம் எல்லாம் கேட்டு ஒண்ணு நடக்கல, பின்ன எதுக்கு நம்ம அங்க போகணும், பின்ன ஏன் அவங்கள கூப்பிடணும், அல்லேலூயா. அப்படி நம்முடைய உறுதி எல்லாம் மாறி போகுது, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தருகிறது வரைக்கும் விடாமல் பற்றி கொள்ளுங்கள், அவர் நம்மை பார்க்கிறது வரைக்கும் விடாமல் பற்றி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட நான் வாழ்வேன், அவர் தான் என்னுடைய தேவன்கிற உறுதி எத்தனை பேர் எடுக்கிறீங்களோ, நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீ விரும்புகிறதை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதங்களில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தோடு வாக்குத்தத்தமாய் உரைக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தோற்று போனது போல நின்று கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தேசுவுக்குள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. என்ன சொன்னாரோ, என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை அவர் செய்து காட்டி கொடுக்கிற தேவன். இன்றைக்கு சொல்லுகிறேன், உனக்கு ஒரு உறுதி வேணும் அவரிடத்துல, அல்லேலூயா. சில நேரத்துல ஈஸியாக வந்து முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சார், ஆமா, அநேக காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். சிவந்த சமுத்திரம், எரிகோ, என்னெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் தாண்டி வந்தாங்க. தூதர்கள் உண்ணுகிற உணவு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் சில நேரத்துல தண்ணீர் இல்லை என்று சொன்ன போது மோசைக்கு மேல கல்லறிய பார்த்தாங்க. மோசை என்று சொன்னா யாரு? ஊழியக்கார, இல்லூயா. கல்லறையபடி கல்ல தூக்குறாங்க, இல்லூயா. கல் என்று சொல்லும் போது நமக்கு தெரியும் நிறைய, இல்லூயா. வார்த்தை இருக்கிற கல்லு விழுகிறது ரொம்ப வலியா இருக்கும், ஆமே சொல்லுங்க. பேசுறது ரொம்ப ஞானமா பார்த்து யோசிச்சு பேசுங்க, கர்த்தர் நல்லவர், இல்லூயா. மோசே கல்லறைய பாக்குறாங்க. மோசே சொல்லுகிற, ஆண்டவரே, இந்த ஜனம் எல்லாம் நான் கொல்ல பாக்குதான், என்ன செய்யணும்? மோசேட்ட கூக்குரலை பார்த்து கர்த்தர் வனாந்திரத்துல கன்மலையை திறந்து கர்த்தர் நீரூற்ற கொடுத்தார், அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம் வந்த நமக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கரமான இதை நான் செபித்ததெல்லாம் கேட்டார், கொடுத்தார் அப்படின்னு சொல்லி உங்க முகத்தை பார்த்தா அப்படி இங்க பாக்கத்துல பல்பெல்லாம் எப்படி மெனுங்குதுன்னு அப்படியே உங்க முகம் எல்லாம் இருக்கும், அல்லேலூயா. ஆனா ஒண்ணு இல்லைன்னு சொல்ல அந்த முகத்தை பார்க்க நமக்கே கஷ்டமா தான் இருக்குது, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அல்லேலூயா. அப்படின்னு நம்முடைய வார்த்தை வருகிறதை தவிர, ஆனா மோசையை கல்லறைப்படியாக பார்த்தபோது தன்னுடைய ஜனத்திற்காக நிற்கிறார். ஆனா ஆண்டவர் பொறுத்து பார்த்தார், அல்லேலூயா. கடைசியில தான் அங்க அழிவுகள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுங்க, உணர்வில்லாத ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம், முறுமுறுப்புள்ள ஜனம் அப்படின்னு ஆண்டவர் நல்ல பட்டத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய சுயத்திற்காக மட்டும் வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம். இம்மைக்காக என்று சொன்னால் சுகத்துக்காக, வீட்டுக்காக, பணத்துக்காக, கடனுக்காக, அல்லேலூயா. கணக்குல ஒரு சகோதரிங்க புதுசா வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு விசாரித்து செபிக்கும்படி போன போது அவங்க சொன்னாங்க, உங்க சர்ச்சில் வர ஒருத்தர் தான் இங்க வர சொன்னாங்க, இங்க வந்தா எல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க, அதனால நானும் வந்தேன், அல்லேலூயா. இங்க வந்தா
எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இங்க வந்த ஒண்ணும் சரியாகாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும், அல்லேலூயா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள வரும். அல்லேலூயா. அது உள்ள வந்தா எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இங்க வந்தா ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள வர, அது வந்தா மதி எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. ஏன்னா அநேகர் நமக்கு ஜனங்கள் அப்படிதான் கூப்பிடுறோம், உங்களுக்கு பிசாசம் வாங்க சரியாகும். அல்லேலூயா. ஆனா அதற்கு மட்டுமல்ல, ஆண்டவரை விடாம பிடிங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க சரியாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவங்கள நம்பிக்கையோட 1 வாரம் 2 வாரம் வந்து பார்ப்பாங்க, ஒண்ணும் நடக்காத உடனே இதுக்கு வீட்டுல இருக்கிறதே மேல் என்று நினைப்பார். தேவன் கிருபைனாலே நம்முடைய சபையில கர்த்தர் எல்லா அற்புதங்களையும் செஞ்சு வருகிறார். அவர்கிட்ட கேட்ட ஒண்ணும் குறை வச்சதே இல்லை. அவர்கிட்ட அழுதது ஒண்ணு இதுவரை விருதாகி போனதே இல்லை. இங்க வந்த யாராவது தலை குறிஞ்சு போனீங்களா? யாராவது வெட்கப்பட்டு போனீங்களா? யாராவது நீங்க கேட்டது கிடைக்காம இருக்குதா அப்படின்னு இன்னைக்கு கை தூக்கணும். ஏன்னா நாளையில நான் உங்களுக்கு உபாசம் எடுப்பேன். அது நான் எப்பனாலும் ரெடி தான். யாருக்காவது எங்களுக்கு ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் நடக்காம இருக்கு, நாங்க வந்தது வேஸ்ட்ன்னு இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஜெபம். கையை தூக்குறீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு பிரதர், ஏன் தெரியுமா, அவர் அடிக்கடி வாராரு, அவருடைய பிள்ளை கற்பத்தின் கனி இல்லாம இருக்குது. அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை சொல்லி இருக்கிற கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இப்படி அநேக காரியங்களுக்காக நம்ம தன்னுடைய சுயத்திற்காக சுயநீதிக்காக மட்டும்தான் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். எலியாவை பின்தொடர்ந்து எலிசா அந்த ஆவின் வரம் எனக்கு வேணும் என்று கேட்ட போது கர்த்தர் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். இன்னும் வேதத்துல வாசிக்கும் போது 2வது ஒரு மனிதனை பார்க்க முடியும், விடாமல் பற்றி கொண்ட யாக்கோபு. நமக்கு தெரிந்த சம்பவம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. அல்லேலூயா. முதல்ல சொன்னோம், நீர் எங்க போனாலும் நம்மோடு வருவேன், விடாமல் எலிசா பற்றி கொண்டார். இங்க யாக்கோபு தேவனை விடாமல் பற்றி கொள்ளுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை கேட்ட போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதம் இல்லாதவனாய் இருக்கவில்லை. தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து மாமனாருடைய வீட்டுல லாபானுடைய வீட்டுக்குள்ளாய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கே கடந்து போன போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வருகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவது இல்லை. திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு ஆண்டவர் அனுப்பும் போது சகோதரனுக்கு பயந்து ஓடினவன் அவன் ஏதாவது செஞ்சிருவானோ ஐக்கியம் கொள்ளும்படியாக கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் பிரித்து பிரித்து முன்னாடியாக வைக்கிறான். அல்லேலூயா. யாப்போக் என்கிற ஆற்றங்கரையில வந்த போது எல்லாத்தையும் அவன் அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் அவன் பிரித்து அந்த இடத்துல வைத்து கொண்டு தேவ சமூகத்துல போராட ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்கிறது, பொழுது விடியும் அளவும் ஆமென் முழுவதுமாய் தேவ சமூகத்துல போராடுகிறான். தேவ சமூகத்துல முழுவதுமாய் விழுகிறான். இன்னும் நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போதான் அந்த இடத்துல போராட்டம் முடிகிற அந்த நேரத்துல வரும்போது, உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். இந்த இடத்துலதான் உன் பெயரின் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே 30வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறார், தேவனுடைய முகத்தை கண்டேன், மெய்யாகவே நான் செத்து பிழைத்தேன். தேவனோடு கூட போராடுகிற நான் போக விடுகிறது இல்லை. நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் நம்மை விட்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்கள் ஆண்டவர் எப்படி விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் தெரியுமா? நீரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஆண்டவரை பிடிக்கிறதுல உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு பிறகால போடுவோம், இது நீங்க எனக்கு செஞ்சுதான் ஆகணும், தந்தாங்கணும், எனக்கு வேற வழி இல்லை. மனுஷனிடத்துல கெஞ்சுவதற்கு நமக்கு வெக்கமும் இல்லை, வாய்க்கூச்சமும் இல்லை. அல்லேலூயா. ஆனா தேவனிடத்துல கெஞ்சுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்வதற்கு நேரம் இல்லை. தேவனோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல அன்னதினமும் பேசுறீங்க? அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க ஆண்டவரிடத்துல பேசலையோ அத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனிடத்துல ஜெபிக்கிற ஜெபம், அவரிடத்தில் நீ போராடுகிற போராட்டம் ஒரு நாள் விருதாவாய் போவது இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒள்ளியன நம்மை விடுவது இல்லை. அந்த இடத்துல அவரால் கடந்து போக முடியல. தொட்டார், ஆசீர்வதித்தார், அடையாளத்தோடு கூட என்று வேதம் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறதா. இது தேவ பிள்ளையே, நமக்கெல்லாம் விரும்புகிறோம், ஆசீர்வாதம் வேணும், விரும்புகிறோம், உயர்ந்து வாழ வேண்டும், விரும்புகிறோம். ஆனால் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட செலவழித்து பேசி கொண்டிருக்கிறோம். யாக்கோபு பொழுது விடியும் என்று சொல்ல காலத்துல தொடங்கின தேவ சமூகத்துல ஓடின போராட்டம் முடிகிறது வரைக்கும் போராடுனா. அல்லேலூயா. 10:15 மணிக்கு ஆராதனை, 12:40க்கு 12:45. இப்ப நீங்க டைம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் இங்க லேட் ஆகும். அல்லேலூயா. அப்படிதான் 1 மணி இன்னைக்கு ஆகுது. இல்லைன்னா நாங்க 12:40, 45 எல்லாம் ஆராதனை முடிச்சிருவோம். அல்லேலூயா. அப்படின்னா இத 2-2.5 மணிக்கூர் தேவ சமூகத்துல போராடுவதற்கு நமக்கு நேரம் இல்ல, உட்கார்வதற்கு மனமும் இல்ல. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் என்னோட பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாம் கிளாக்க பார்க்கும். அல்லேலூயா. நான் ஒருவேளை பாப்பேன்னு சொல்லி பார்க்கலவங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்போ முடிப்பாங்க சமயத்து வீட்டு போனோம் 1000 ப்ரோக்ராம் புக் பண்ணிட்டு வந்திருப்போம். அல்லேலூயா. ஏன்னா ஓய்வு நாள் பரிசுத்த நாள் இல்ல, சர்ச்சுக்கு வரணும், எங்க போகலன்னா நல்லா சொல்லிடுவாங்க. அதனால வீட்டுல போய் நிறைய பிளான் வச்சுட்டு இங்க வந்துருப்போம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வருகிறது போராடி கிடைக்கிறது வரைக்கும் போராடணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சரியாக தேவ சமூகத்துல உட்கார முடியல. கோவிச்சிடாதீங்க. 10:15 ஆராதனைனா 10:15க்கு தேவ சமூகத்துல விடாம அவரை பிடிங்க. அன்னைக்கு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே பேக்ல கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாம, ஏன்னா அந்த தூக்கணும் அவங்க எல்லாம் லேட்டா வர்றாங்க இல்ல, சவுண்டு வரல, அதனாலதான் சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். விடாமல் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல டைமுக்கு வந்து உட்கார்ந்து அவரை விடாம ஆத்தும நேசரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தால் உனக்கு என்ன வேணுமோ கத்த தருவார். ஆமென். நம்ம ஆசீர்வாதம் சீக்கிரம் வேணும்னு ஆசை இருக்குன்னா சீக்கிரம் ஆண்டவரை ஆராதிக்கணும், சீக்கிரமா தேடி வரணும். நம்ம கொடுக்கறத எடுத்து வச்சுட்டு வஞ்சிச்சு இருந்தோம்னா திரும்ப அப்படி ஆண்டவர் திரும்ப கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறத கொடுத்தா தான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வரும். இதுதான் வேத பிரமாணம். இங்க வாங்க, உங்களுக்கு வானம் திறந்து வருது. கொஞ்ச நாளுக்கு நான் அப்படிதான் ஆசீர்வதிப்பேன், ஆனா சத்தியத்தை இப்படிதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது என்னுடைய வேலை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கூற வேண்டியது என்னுடைய வேலை, ஆனா அதற்கேற்றபடி இருந்தா கொடுக்கிறது அவருடைய வேலை. நான் மனுஷிக தானே. என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும், என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கட்டும், சிரிச்சுட்டே இருக்கட்டும். ஏன்னா நீங்க உம்முனெல்லாம் இருந்தா எனக்கு சகிக்காது. ஒரு ராமைய சொல்லுங்களேன். நீங்க சும்மா அழுதுட்டே இருந்தா எனக்கு சகிக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தந்ததுனாலதான் ஆண்டவரே சொல்லுவேன். அல்லேலூயா. தேவ ஜனமே, நீரை ஆசீர்வதிக்கணும், விடாம பற்றி கொண்டான் யாக்கோபு. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க, ஆண்டவர் தருகிறது வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றி கொள்ள தீர்மானம் உறுதி எடுங்க. டைமுக்கு தேவ சமூகத்துல உட்காருவேன், குடும்ப ஜெபம் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஆலயத்திற்கு ஒழுங்க போவேன், ஞாயிற்றுக்கிழமை ஷார்ப்பா டைமுக்கு உட்கார்ந்து ஆண்டவரை நன்றாக ஆராதிப்பேன். அல்லேலூயா. 10:15 மணிக்கு ஆராதனைன்னா நம்ம இங்க இருக்கணும். அல்லேலூயா. சிலது அப்பதான் உறக்கமே எழும்பும். அல்லேலூயா. சிலர் அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணி சாப்பிட்டு கம்பீரமா அது. ஏன்னா இங்க டைம் வேற போகுது இல்ல. தேவச்சன் நம்ம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். எப்படி ஆண்டவர் நம்ம உயர்த்த முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம தான் வந்து சொல்லுகிறோம், ஒண்ணும் இல்ல கிடைக்கல, ஆண்டவர் எதுவும் செய்யல. எப்படி கிடைக்கும்? ஆண்டவரை பிடிக்கணும் உறுதியாய். நேரம் தாழ்த்த ஆசீர்வாத நேரங்களும் தாழ்த்தப்படும். நீ தேவ சமூகத்தில் அவருடைய நேரத்தை நீ வீணாக தள்ள உன்னுடைய வாழ்க்கையோட ஆசீர்வாதம் வீணாக தள்ளப்படும். இதுதான் வேத பிரமாணம். நீங்க யார நேசிச்சாலும் சரி, நேசிக்காம போனாலும் சரி, வேத பிரமாணத்தை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை விடாமல் பற்றிக்கொள். 3வது விடாமல் பற்றி கொண்டு ரூத். சீக்கிரம் முடிக்கிறேன்.
ரூத்து விடாமல் பற்றி கொண்டாள், மறுவாழ்வை அடைந்தாள், மறுவாழ்வை பெற்றுக் கொண்டாள். ரூத் 1 அதனுடைய 17 வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. பெத்லகேமை விட்டு நகோமி தன்னுடைய கணவர் பிள்ளைகளுமாக மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாப் அந்நிய சாதியில் விக்கிரகாராதனை நிறைந்த இடம். அங்கிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கப்படுகிறது. அங்கே கணவர் 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது நகோமிக்கு 2 மருமகள்கள், ரூத்து, ஓர்பாள். அப்போ ரூத்து அந்த இடத்துக்குள்ளாக பார்க்கும்போது சுவா வித்தியாசமா இருக்கிறது. நகோமி சொல்லுகிறார், நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு, அப்பத்தின் வீட்டுக்குள்ளாய் பஞ்சம் தீர்ந்தது என்று கேள்விப்படுகிறேன். நான் கடந்து போகிறேன், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு கடந்து போங்க, உங்க தேசத்துக்கு இனத்துல நீங்க கடந்து போங்க, நான் என்னுடைய ஜனத்திற்கு தேசத்திற்கு கடந்து போகிறேன். இன்னும் நான் பிள்ளை பெற்று கல்யாணம் பண்ணி எல்லாம் மனுஷங்களுக்கு குடும்பத்தை எல்லாம் நடத்த முடியாது, அதனால உங்க வாழ்க்கை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஓர்பாள் தன்னுடைய மாமியாரை கட்டிப்பிடித்து அணைத்து அழுது கொண்டு திரும்ப போகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஓர்பாள் எல்லாம் கேவலமா தான் நினைப்போம். அவளை பாத்தியா கட்டி பிடிச்சு அழுதுட்டு போயிட்டாளே. அல்லேலூயா. யாராவது மாமியார கட்டி பிடிச்சிரு, நம்ம பண்றதில்ல, தொடுவதற்கே கஷ்டம். அல்லேலூயா. நான் ஒரு வாட்டி ஒரு மரண வீட்டுல கடந்து போயிருந்தேன். அல்லேலூயா. அங்க மாமியார குளிப்பாட்டும்படி கொண்டு போனாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் களைச்சிட்டாங்க, நின்ன மருமகள்கிட்ட கொடுத்தாங்க, இதெல்லாம் கொண்டு அதுல வச்சுக்கோ, பிறகு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தெரிவிக்கலாம். அப்போ அந்த மாமியாருக்கு ட்ரெஸ் அந்த மருமக எப்படி எடுத்துட்டு போனா தெரியுமா? அல்லேலூயா. அப்படி அந்த 2 வரல அப்படியே தூக்கிட்டு அது இழுத்துட்டே போகுது கீழே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். என் கண்ணால பார்த்தத சொல்றேன். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுனால் அளக்குறோமோ அந்த அளவுனால் நமக்கும் அளக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு சொன்னீங்கன்னா அப்படி ஆகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஆகட்டும். அல்லேலூயா. அப்போ அது ரூத் கட்டி ஓர்பாள் கட்டி பிடிச்சாகலும் அழுதா. அல்லேலூயா. நம்ம கட்டிலே உட்கார வைக்க மாட்டோம். அல்லேலூயா. எப்படி நடத்துகிறோம், எப்படி விடாமல் பற்றி கொள்ளுகிறோம் என்பதை சற்று நிதானித்து பாருங்க. அல்லேலூயா. அதே சூழ்நிலை அந்த வீட்டுக்குள்ள மாறின போது அந்த இடத்துல ஒரு பலவீனம் வந்த போது அதே சகோதரிக துணி ஒரு நபர் இப்படிதான் தூக்கிட்டு போனதை பார்த்தேன். அல்லேலூயா. அப்போதான் நான் புரிஞ்சு கொண்டேன், வேத பிரமாணம் ஒரு நாள் பொய் சொல்லாத. அல்லேலூயா. சரி போகட்டும், ஓர்பாள் போயிட்டா. அதுக்கப்புறம் யார் இருக்கா? ரூத். ரூத்தை பார்த்து சொல்லப்படுகிறது, நீ போ என்று சொன்னபோது ரூத்து சொல்லுகிறா, நான் நம்மை விட்டு போவதை குறித்து நீர் என்னோடு கூட பேச வேண்டாம், நீர் போக இடத்துல நானும் வருவேன். அல்லேலூயா. மாமியாருக்கு ஒரு வியாதி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வான்னு கூப்பிட்டா எத்தனை பேர் போறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் கண்ணை உருட்டுறாங்க சிஸ்டர். அல்லேலூயா. டைம் வர போகுதே. ஆமே. நீர் போக இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும், சத்தமா சொல்லுங்க, நானும் தங்குவேன். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பங்களா வீடு, தாய்க்கு குடிசை வீடு. என் கண்ணால இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு போன உடனே அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா தூக்கி உங்க வீட்டுல வச்சிருங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு நபர் இவனமாய் சொன்னார், ஒரு வீடு பார்க்க போயிருந்தோம். வீடு பயங்கரமா கட்டி பங்களா எல்லாம் வச்சிருக்காரு, 2 மாடி வீடு, சூப்பரா மார்பரேட் எல்லாம் போட்டு கிளியரா வச்சிருக்காரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஷீட்டு போட்ட வீடு, சின்ன வீடு இருந்துச்சு. அப்ப எதுக்குன்னு கேட்டப்போ சொன்னாரு, எங்க அம்மா நல்ல வயசு சிஸ்டர், அதனால என்னன்னா அவங்க இது உள்ள வந்து மார்பரேட்ல தண்ணியெல்லாம் பட்டு காலு வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் எங்க அம்மாவை பாக்குறது வயசான காலம் கஷ்டம், அதனால அவங்களுக்கு உள்ள இடையில நாங்க ஷீட்டு போட்டு அழகா வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கேட்பதற்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. 4 நாள் கழிச்சு போன் வருது, சிஸ்டர் ஆஸ்பத்திரியில நான் கிடக்கேன். ஏன்னு பார்த்தா வீட்டுல மார்பரில் தண்ணி விழுந்து வலிக்கு காலை தூக்கி கட்டி போட்டு இருக்குது. அல்லேலூயா. அம்மா அவ்வளவுன்னு பார்த்தா பிள்ளை விழுந்து தேவன் கொடுத்த சரியான அடி. நான் கவலைப்படல, எனக்கு ஒரே சந்தோஷம் தான். அல்லேலூயா. பதச்சாதானே. அல்லேலூயா. நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் வரணும், நீர் போக இடத்துல நானும் போவேன்.
அல்லேலூயா. நீ தங்க இடத்துல நானும் தங்குவேன். நிறைய பேருக்கு அப்படிதான். வயசான ஸ்மெல் வரதான் செய்யும், வயசான கிளீன் கம்மியாக தான் செய்யும். நாளைக்கு நம்ம நிலைமை இதை விட படுமோசம். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்லயும் பார்க்கணுமே. அல்லேலூயா. நிறைய பேர் முகத்தையே பார்க்கல. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் உங்களை யாருமே சொல்லல, பிரசங்கத்தை தான் பண்றேன். அல்லேலூயா. நீர் போக இடத்தில் நானும் போவேன். நீர் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணும் இடத்தில் எனக்கும் அங்கே அடக்கம் பண்ணப்படும். ஒரு ஆமே சொல்லுங்களே, ஒரு ஆமே சொல்லுங்களே. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பிடிச்சாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ரூத்துடைய வாழ்க்கையில பிடிச்சா, ஆனா தேசம் அறிகிற சுதந்திர வழியாக போவா சான்று கொடுத்தது மட்டுமல்ல, அதே சந்ததியில இயேசு கிறிஸ்துவின் வம்சம் ஒரு ஆள் வரும்படியாக கர்த்தர்களுடைய வாழ்க்கையில இரக்கத்தை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய கொஞ்ச காலத்து இந்த பூமியில வாழ போகிறோம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பூமியில, ஆமா, கொஞ்ச காலம் இந்த பூமியில யாராவது பிறந்தவங்க இன்னைக்கு மறிக்காம இருக்கிறாங்களா? எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. பிரசங்கம் பண்ற நான் நாள போனாலும் சரி. அல்லேலூயா. ஆனா தேவ ஜனமே நம்ம இருக்கிறத ஒண்ணு கொண்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. என்ன தந்தாரோ ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒண்ணும் தடபடவே செய்யாத. அல்லேலூயா. கொஞ்சம் சுவாசத்திற்கு, கொஞ்சம் ஜீவனுக்காக, கொஞ்சம் நாவிற்காக நம்ம பண்ற அடாவடித்தனம் இருக்கு, ஆண்டவருக்கே சகிக்காத. அல்லேலூயா. கண்ணாக்குல ஒரு வீட்டுல பிரச்சனை. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க அதிரடி போகும்போது கேட்டாங்க, நீங்க அங்க உங்க சர்ச்சில் என்ன சொல்லி கொடுப்பீங்க? ஆமா, நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை தானே சொல்லி கொடுக்க முடியும், வேற என்ன சொல்ல கொடுக்க முடியும்? என்ன ஆட்டம் ஆடுது பாரு. நான் நொறுங்கி போனேன். உங்க நிமித்தம் தேவநாம தூஷிக்கப்படுகிறது, இயேசு தூஷிக்கப்படுகிறார், சபை தூஷிக்கப்பட்டது, ஊழியக்காரங்க தூஷிக்கப்படுறாங்க. 4 குணாதிசயம் அங்க இருக்குது. அல்லேலூயா. வேதத்தை எடுத்தோம்னா கொஞ்சமாவது ஞானத்தோடு கூட நடந்து கொள்ளுங்க. ஆண்டவரை பிடிக்கிறத விடாமல் பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. விடாமல் ஒரு ரூத்து பற்றி கொண்ட நிமித்தம் இன்னைக்கு சரித்திரம் இன்னைக்கு நிலைத்து இருக்கிறது. நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வதாக, விடாமல் பற்றி கொண்ட சூனோமியாள். எலிசா தீர்க்கதரிசி அந்த வழியாக கடந்து போயிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த சூனோமியாள் தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறாள். வாசிக்க முடியும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். சொல்லுகிறான், ஒரு தேவ மனுஷன் இங்கிருந்து போகிறத பாக்குறேன், இவரை வீட்டுல அழைச்சு நமக்கு சாப்பாடு கொடுக்கணும். எப்படி? ஆமா, ஊழியக்காரன் அழைச்சு சாப்பாடு கொடுக்கணும். இப்போது அழைச்சு சாப்பாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நினைக்கிறா, இவர் என்னைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கிறாரு, அதனால இவருக்கு நம்ம மேல் மாடியில ஒரு ரூமை கட்டி கொடுப்போம். அல்லேலூயா. அங்க இப்போ ரூம் எல்லாம் கட்டி கொடுத்து இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ரெஸ்ட் எடுக்கும்படி ஒரு ரூம் அங்க கட்டி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ அந்த இடத்தில் இந்த எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரர் கேயாசி அவனை பார்த்து இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், சூனோம் இடத்துல கேளு, உனக்கு என்ன வேணும், என்ன குறை இருக்கிறது? அப்போதான் அந்த கேயாசி சொல்லுகிறான், எல்லாம் இருக்கிறது, ஆனால் இவளுக்கு குழந்தை பாய்க்கவில்லை. அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல சூலமத்தியாளுக்கு தேவன் ஒரு பிள்ளை கொடுக்கிறார், ஆண் பிள்ளையை. அந்த பிள்ளையும் வளர்ந்தது. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா தகப்பன் இடத்துல வேலைக்கு போன இடத்துல தலை நோகுதுன்னு சொல்லி அழுது. அல்லேலூயா. அப்போது அவன் வீட்டுல அனுப்பி வைக்கிறான். வீட்டுல வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை மரித்து போகுது. பிள்ளை மரித்து போன உடனே தன்னுடைய கணவருக்கு சொல்லுகிறார், கழுதை சரணம் கட்டி அழுப்பணும், எனக்கு ஊழியக்காரன எலிசாவை பார்க்க போகணும். ஆனா தன்னுடைய பிள்ளை மரித்தது என்று கண்ணோட்டத்துல சொல்லல. அல்லேலூயா. அப்போதான் கணவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, இன்னைக்கு ஆராதனை நடக்கிற நாள் இல்லையே, பின்ன ஏன் கடவுள் இல்லை, எனக்கு போய் தான் ஆகணும் என்று சொன்ன போது ஓடி போகிறதை எலிசா தீர்க்கதரிசி கண்டு கேயாசியை பார்த்து சொல்லுகிறாள், சூனோமியால் வருகிறாள், பிள்ளை நலமா இருக்கிறதா, சுகமா இருக்கிறா என்று விசாரித்து வா. விசாரிக்கும் போது எல்லாம் நல்லதா இருக்கிறது என்று சொல்லிட்டு உள்ள போய் எலிசா தீர்க்கதரிசியுடைய பாதத்தை கட்டிப்பிடி தய ஆரம்பிக்கிறாள்.
அப்போது கேயாசி விளக்க வரும்போது எலிசா சொல்லுகிறார், அவளுடைய ஆத்துமா வியாகுலப்பட்டு துக்கம் அடைந்திருக்கிறதை பார்க்கிறேன், தடுக்காதே. பார்க்கும் போது தன்னுடைய பிள்ளை அங்க மறித்து போற சம்பவத்தை சொல்லுகிறாள். எலிசா தீர்க்கதரிசி கையில ஒரு தடி இருக்கிறது, இதை கொண்டு அங்க வை என்று சொல்லி கேயாசி இடத்துல சொல்லும் போது இந்த சூனமேல் சொல்லுகிறார், உம்மை நான் விடுவது இல்லை. அல்லேலூயா. நீர் வர வேண்டும், நான் உம்மை விடுவது இல்லை. இது சூனமித்தியாள் இந்த வார்த்தை சொன்ன போது எலிசா தீர்க்கதரிசி பிறகால கடந்து போய் அங்கே பார்க்கும் போது கட்டில தன்னுடைய பிள்ளை மரித்து கிடக்கிறது. அந்த இடத்துல கடந்து போய் ஜெபித்த போது கர்த்தர் ஜீவனை மறுபடி கொடுத்தார். ஒரு தேவ பிள்ளை இவள் உலகத்தோடு கூட அழுது கொண்டிருந்தாலோ, எல்லா இடத்துல சொல்லி தாரை ஊதுவித்தாலோ அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனை கொடுக்கிற தேவனிடத்து சமூகத்துல உறுதியாக பிடித்த போது தேவன் மறு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஐயா, ஹல்லேலூயா. உனக்காக விதி எழுதப்பட்டிருக்கலாம், முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கலாம், நீ கைவிடப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், எழுந்திருக்காது என்று சொல்லி உனக்கு நிறைய விதிகள் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த பகல்வேளை ஆவியானவர் சொல்லுகிறார், எங்க எழுதப்பட்டாயோ கர்த்தருக்கு மறுவாழ்வை கொடுக்கும்படி இந்த பகல்வேளை இந்த கூடாரத்தின் நடுவுல கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை யாரு பிடிச்சாங்களோ ஒருத்தர் திரும்ப போனது இல்ல. யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சாங்களோ யாரு தலை குறைந்தது இல்ல. யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சாங்களோ வெட்கப்பட்டு போனது இல்லவே இல்ல. அல்லேலூயா. சூனமித்தியாள் போகும்போது துக்கத்தோடு போனவள் இப்போது வீட்டுக்குள்ளாக மரித்து கிடந்த பிரேதம் எழுந்திருந்து ஜீவனை கண்டது போல எங்க விழுந்து கிடக்குறியோ இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, ஆண்டவரை எழுந்திருக்க வைக்கிற தேவன் நீர் அவரை விடாம பற்றிக்கோ. ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விடாமல் பற்றி கொண்ட சூலோமித்தியாள். முதல்ல சொன்ன சூனோமியாள், இரண்டாவதாக சூலோமித்தியாள். உன்னத பாட்டு 3-4 சொல்லுகிறது, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்த உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை நான் கொண்டு வந்து விடுமட்டு விடாமல் பற்றி கொண்டேன். சூலோமித்தியாள் தன்னுடைய ஆத்தும நேசரை காணாதபடி தன்னுடைய நேசருக்காக வியாகுலப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆத்தும நேசரை காண்கிறாள். அந்த ஆத்தும நேசரை கண்ட உடனே என் நேசரை கண்டேன் என்று சொல்லி அந்த நேசரை கட்டுப்பிடித்து இனி போக கூடாது என்று விடாமல் பற்றி கொண்டாள். இன்னைக்கு தேவ பிள்ளையே, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மனமே சேர்க்கும்படியாக மணவாட்டியாகிய சபையாகிய உங்களை மன சேர்க்குவர் வரும்போது நீ கடந்து போக வேண்டுமானால் இன்னைக்கு நீ உன் ஆத்தும நேசரை விடாமல் பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் பிரியமே, என் ரூபவதி என்று அழைக்கிற ஒரு சத்தத்தின் நாட்கள் நமக்கு முன்பதாக துணிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்கிறீர்களோ உனக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அதை தாண்டி நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் அதை தாண்டி உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை விடாமல் பற்றிக்கோ. ரூத் விடாம பற்றி கொண்ட விரதமாய் போகவில்லை. யாக்கோபு பற்றி கொண்டால் சும்மா போகல. சூனமித்தியாள் பற்றி கொண்டால் அந்த இடத்துல ஆத்தும நேசரை கண்டுபிடித்தாள். சூனமித்தியாள் பற்றி கொண்டால் பிள்ளைக்கு மறு ஜீவன் வந்தது. எலிசா பற்றி கொண்டா ஆவின் வர ரெட்டிப்பாய் வந்தது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டுங்க, இதுவரைக்கும் பெயருக்காக பற்றி கொண்டேன் என்றால், இதுவரை சுயத்திற்காக தேடினேன் என்று சொன்னால், இன்னைக்கு நான் நேசரை மனப்பூர்வமாகவே தேடி வந்திருக்கிறேன். என் ஆத்தும நேசரை முழுவதுமாகவே நான் பற்றி பிடிக்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்திருந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. என் நேசரை நான் பார்த்தேன், அவர் என்னை கொண்டு நான் கடந்து நான் கொண்டு வந்து விடுமட்டு விடாமல் பற்றி கொண்டேன். நேசரை நான் பற்றி கொண்டேன். எல்லாரும் தன்னுடைய வலது கரத்தை பலது நேரம் உயர்த்தி ஆத்தும நேசரை விடாமல் பற்றி கொண்டீர்கள். ஆத்தும நேசரை விடாமல் பற்றிக்கோ. நம்ம பிடிக்கிற உலகத்தின் பிடி எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிரும். எல்லாம் மாயை, எல்லாம் நம்ம ஏமாற்றும், எல்லாம் சுயமும் பலமும் எல்லாம் எடுபட்டு போகும். என் ஆத்தும நேசரை நீ பிடித்தா
விருதமாய் போவதில்லை. வேதத்தில் 5 பேரை சுட்டி காண்பித்தார். யாரெல்லாம் ஆண்டவரை விருதியை பிடிச்சாங்களோ, வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். பூரண சமாதானத்துடன் உறுதியை பற்றி பிடித்தாங்க. கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்ளுவீர்களா? எந்த பகுதியில் ஆண்டவரை பிடிக்காமல் என்று கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவரை விடாமல் பற்றிக்கொள்ளும். ஆண்டவரை விடாமல் பற்றிக்கோ. என் ஆத்மா நேசரை விடாமல் பற்றி கொண்டால் ஆத்ம மணவாளன் வரும்போது அந்த நேசரோடு கூட நீ மணவாட்டியாக அந்த நேசரை விடாமல் பற்றி பிடிக்க முடியும். இன்னைக்கு நீ ஆண்டவரை விட்டு கடந்து போவியானா, நீ ஆராதிக்கிற ஆராதனை உறுதி இல்லாது இருக்குமானா, உன்னுடைய ஜெப வாழ்க்கை உறுதி இல்லாது இருக்குமானா, எப்படி ஆத்துமரேசரை நீ கண்டுபிடிக்க முடியும்? எப்படி ஆத்துமரேசருடைய சத்தத்தை கேட்க முடியும்? ஆத்துமரேசரை கண்டு நான் அவரை விடாமல் பற்றி கொண்டு ஆண்டவரை உம்மை விடாமல் பற்றி கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் சத்தம் உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். என் ஆத்தும நேசரை விடாமல் பற்றி கொள்ள விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் அநேக இடத்துல உம்மை விட்டு தூர போனேன், அநேக இடத்துல உறுதி இல்லாம போனேன். என்னுடைய வாழ்க்கை ஏனோ தானம் வச்சு உறுதி இல்லாது இருந்தது. இன்னைக்கு உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கிறேன். இன்னைக்கு நான் உறுதியாக பற்றி பிடிக்கிறேன். உடமாராதன ரகசி என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாழியே வா என்பாரே, நானும் சொல்லுவேன் நேரமே. மணவாழியே வா என்பாரே, நான் செல்லுவேன். கைகளை தட்டி பாடி ஆராதிப்போமா? ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவு லிலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடுமே சத்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடுமே சத்தோ. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திருவே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவு லிலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரோ இருக்கிறா. காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரோ இருக்கிறா. நாமும் போற்றுண்ட பரிமளமே இவரசத்திலும் அதிமதுரோ. நாமும் போற்றுண்ட பரிமளமே இவரசத்திலும் அதிமதுரோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவு லிலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. அவர் இடதுகைய தலைகி வலக்கரத்தாலை தேற்றுகிறார். அவர் இடதுகைய தலைகி வலக்கரத்தாலை தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பறந்த கொடி தேசமே. அவர் தேசத்தால் சோகமானே என்னில் பறந்த கொடி தேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவு லிலி புஷ்பமுமா, வீரங்களில் சிறந்தோ, 10,000 சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம்
ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே அற்புதேசரே சாரோதி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே அற்புதேசரே சாரோதி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ எல்லாரும் கைகளை தட்டி ஆத்மநேசரை விடாமல் பற்றிக்கொண்டு இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை விடாமல் பற்றிக் கொள்ளும்படியாக தீர்மானம் எடுக்கிறீங்களோ? ஒரு எலிசா பற்றிக் கொண்டா ஆவின் வல்லமையை கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபு பற்றிக் கொண்டா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓ டமா ரேதன போட்டா ரகனா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்கள் விடாமல் ஆண்டவரை பற்றிக் கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை கொடுப்பது நிச்சயம். எந்தெந்த பகுதியில் ஆண்டவரை பிடிக்காமல் இருக்கிறீங்களோ தேவ பிள்ளையே, சுயத்திற்காக மட்டும் வேண்டாம், சுய பலத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேடாதீங்க. வாழ்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரை பிடிக்கிறது உறுதியை பிடிக்கும் போது யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஏகஸ்வரத்தை பார்க்காதபடி மோரியா மலையில கொண்டு போய் தகன பலியிட்டு சொல்லும்போது அவன் அவனுடைய வார்த்தையில உறுதியா பிடிச்சான். ஆனா பிள்ளை அந்த இடத்துல பலியாக்கப்படவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே, ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்காக பார்த்து கொள்ளப்பட்டது. இன்னைக்கு அந்த இடத்தோட வாழ்க்கை தேவ பிள்ளையே துக்கத்தோடு இருக்கிறியோ, வாழ்க்கையில உறுதி இருக்குமானால், அவரை பிடிக்கிற உறுதி இருக்குமானால், துக்கம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, என் ஆண்டவரை சிறிதாக விடுகிறது இல்லை, உன்னை கத்த சும்மாக விடுகிறது இல்லை, தேவனை வெட்கப்படுத்துறது இல்லை. அநேக பிள்ளை ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளும்படியாக தீர்மானம் எடுக்கிறீங்க. ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ரைட் தீரமான பௌத்தாரகனா ஆண்டவரை பிடிக்கிறதை உறுதியாக பிடித்துக் கொள்கிற பிள்ளைகள் மேல ஒரு உன்னத அபிஷேகம், ஒரு நித்தியத்துக்குரிய அபிஷேகம், அபிஷேகம் மழை ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கோ. Receive the power, receive the power, receive the power. Anoint the Holy Spirit. அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நீபாலா தானா ரனா தானா நீபால பௌத்தா ரகனா தீரமான உடமான வைடே ரேன தீரமான அந்த ஸ்கௌடா ரகசி. எல்லாரும் விடாமல் ஆண்டவரை பற்றி பிடிங்க. எங்கேயாவது ஆண்டவரை விட்டு விட்டோமா? எங்கேயாவது ஆண்டவரை விட்டு உறுதியில்லாதபடி இருக்கிறோமா? நம்முடைய கால்கள் தள்ளாட்டுகிறதோ ஒரு சொலவித்யாழை போல் என் ஆத்துமா நேசரை தேடினே, அவரை கண்டுபிடித்த போதோ அவரை விடாமல் பற்றி கொண்டு எங்கேயோ கிடந்த நம்மை கத்து ரட்சித்தோ அபிஷேகித்தோ இந்த ஆத்தும மனவளை அறியும்படியாக பாக்கியத்தை கொடுத்தாரு. ஒரு நாள் வருவாரையா யார கத்ததாவி ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவைய காலத்தோடு வாரத்துக்கு இறங்கி வருவார். வரும்போது ஆத்துமனேசருடைய சத்தத்தை கேட்டு பிரிதொடர மனவாட்டிகளாக இப்போது கத்தரம் உயிர்ப்பிக்கிறார், அபிஷேகிக்கிறார். ரைட் ஹோலி ஸ்பிரிட் ரிபாலா தனரானா ரிபாலா தனபௌட்டாரகநாதரகசி. கைகளை தட்டி எல்லாரும் சத்தமா விடாமல் பற்றி கொண்ட எலிசாவை போல, விடாமல் பற்றி கொண்ட யாக்கோபை போல, விடாமல் பற்றி கொண்ட ரூத்தை போல, விடாமல் பற்றி கொண்ட சூனமியாளை போல, விடாமல் பற்றி கொண்ட சுலோமித்தியாளை போல என்னுடைய பெயரும் அதே இடத்துல விடாமல் பற்றி கொண்டு என் தகப்பனை பிடித்து கொள்ளுகிறேன். பாபா பாபா உடமான தீரமான வைடாரகசிய ஆராதனா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்படி கேட்ட வார்த்தைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? விடாமல் பற்றி கொண்டவர்களை பார்த்தோமே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய விடாமல் பற்றி கொள்ள வேண்டிய இருதயத்தை கத்த நமக்கு தரும்படி எல்லாரும் கேட்போமே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சோத்திரம் 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 சோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படியே நாம் கத்தரை விடாமல் பற்றி கொண்டு கத்தருக்கு சாட்சிகளா ஜீவிக்க கத்த நம்ம கிருபை தர முடியாது. கத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படியே ஆமை சோத்திரம் நடக்க கத்த நம்ம கிருபையை தர முடியாது. கத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து வரை நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் கத்த மாற்றி தர முடியாது. கத்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். திட்டவங்க பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறங்கள் துதிகளின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவர் எங்களுக்கு தந்து இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் இம்மட்டு நேரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த அசைவாடி கொண்டிருந்த நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடலை தந்தி, நல்ல ஆண்டவரை சோதர ஜபங்களை தந்தி, நல்ல சாட்சிகளை தந்தி, நல்ல சங்கீதங்களை தந்தி, நல்ல சாண்டவரை செய்தியை தந்தீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கதாவை செய்தி நேரம் ஆரம்பித்த முதற்கொண்டு எம்மட்டு நேரமாய் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரங்களோடு கூட கத்தர் பேசி நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்ட கதாவை ஸ்தோத்திர தம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட இந்த வார்த்தைகளை விடாதபடி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு உமக்கு சாட்சிகளா ஜீவிக்க ஆண்டவரே, கால சத்தம் தொரிக்கின்ற பொழுது உமக்கு முன்பாய் மனவாட்டிகளாய் கடந்து வர ஆண்டதாமை கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதியும், நல்ல சுகபலனை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவுகளை கத்த தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, அநேக பிள்ளைகள் நாட்கள் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. எல்லா பலவீனங்களையும் மாற்றி உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட கத்த கிருபை தர முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை இன்னமாய் கதாவை ஸ்தோத்திர, கல்லூரில் படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும், நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். வேலைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. என்னமாய் ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோங்க தாவி ஹalleluya. ஆண்டவரே சோத்தரிக்கிற வழியிடங்களுக்கு போக வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு மாற்றக்கூடிய எல்லாம் ஆண்டவரே காரியங்களை கத்த புறப்படுது, சீக்கிரத்துல காரியங்கள் வாய்க்கப்பட கத்த கிருபை தர முடியாது செபிக்கிறோம். திருமணங்களுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்திர அமைத்துக் கொடுங்க. திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க ஆண்டு கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். விசேஷமாய் கதாவே கர்ப்பஸ்ரீகளுக்காக செபிக்கிறோம். மட்டுமாய் கத்திரமுடைய பிள்ளையோட வாழ்க்கையில செய்த நம்முடைய அற்புதமான கிரியைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே சோத்திரவர் நாட்கள் நம்முடைய கரம் கூட இருந்த ஆண்டவரை ஆண்டதாமை சுகபத்திரமாய் பாதுகாத்த நாட்கள்ல நல்ல ஆண்டவரை சுகமான விடுதலை தந்து ஆண்டு அற்புதங்களை கத்த செய்யும்படியாய் செபிக்கிறோம். பெரிய கர்ப்பதிகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு வந்து கத்த சீக்கிரத்துல கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்க அளவுல கத்தர் அற்புதமான கிரியைகளை கத்த நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோங்க தாவி ஹல்லேலூயா. ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோங்க தாவி. நம்ம வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்த நீக்கிப்பட முடியாது செபிக்கிறோம். கடம்பரட்சியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கிற கடம்பரட்சியில கத்த நீக்கிப்படுங்க. வீடுலாம் நம்முடைய பிள்ளைக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. குடும்பங்களை ரட்சிக்கப்படலை கத்த ரட்சிங்க. குடும்பமாய்மை ஆராதிக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். குடிகளுக்கு போதைகளுக்கு வாக்களுக்கு கஞ்சாக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரும் கத்த விடுவித்த முடிய பிள்ளைகள் குடும்பமாயுடைய நாமத்தை மயப்படுத்த ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தூர வழி நடங்கள் ஆண்டவர் இடங்கள்ல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல வேலையில கத்த கொடுங்க. வேலையில செய்ய நல்ல சரிய சுகபலனை கத்த கொடுங்க. வேலை செய்கிற சம்பளங்கள் எல்லாம் ஆர்டர் கூட கிடையாது சொத்த கிடைக்க கத்த கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிற, வேலை செய்கிற எல்லாரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதம், நல்ல வருமானங்கள், உயர்வுகள், மேன்மைகள் யாவற்றையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரை நாளுக்கு நாள் வளர, உயர, செழிக்க, மேன்மைடைய ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நாளில் வந்திருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாளில் புதிதாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைங்க கத்த பலப்படுத்த முடிய பிள்ளைகள் வந்த முகாந்திரங்களை கத்தர் அறிகிறி நாளில் நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கத்தர் இன்னும் பலத்த பெரிய காரியங்களை கத்த செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு சில பலவீனத்து மூலமாய் வர முடியாம இருக்கிறாங்க. கத்ததாமுடைய பிள்ளைங்க கத்த தொட்டு ஆண்டவர் நாட்கள்ல கத்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லத்தக்க அளவுல ஆண்டவருடைய பிள்ளைங்க கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே வந்திருக்கிற எல்லாரையும் பேர் பேரா குடும்பமாய் ஆண்டவரே நம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக தானின் வழியாக எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக தேவைகள், நெருக்கங்கள், கண்ணீரோடு நிக்கிறாங்க. நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கத்தர் மகத்துவமான கிரியைகளை கத்தர் நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். கத்தர் அப்படியே செய்கிற நம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே.